வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஈஸியாக பிளெயின் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. அதில் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்து கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணுத்தையும் பவுடர் செஞ்ச இந்த பவுடரையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மூடிடுங்க. இப்போ இது ஓரளவு வெந்துருச்சு. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டும் திருப்பி மூடி வேக விடுங்க. இப்போ இதில் தயிர் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூளும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதை வேக விடுங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நாம் இதில் ஊற வச்சிருக்க அரிசியை போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம சாதா அரிசியும் சேர்த்துக்கலாம், சீரக சம்பா அரிசியும் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா அரிசியோட மசாலாவையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்து மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வேக விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான பிளெயின் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.